திமுக உடைய வரலாறு என்பது அண்ணா மறைவுக்கு பிறகு மகனுக்கு பதவி ஆசை, அப்பாவுக்கும் பதவி ஆசை. தலைவர் எப்பொழுது முதலமைச்சராக வெகு சீக்கிரம் கருணாநிதியுடைய மரணத்தை விரைவுபடுத்தணும்னு பேசலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கருணாநிதியை ராஜாத்தி அம்மா தன்னுடைய வீட்டில் வைத்து பார்க்க அனுமதிக்க ஸ்டாலின் மறுக்கிறார். ஏன்? கருணாநிதிக்கு திமுக அறக்கட்டளை இப்படி பல விஷயங்கள் ஒட்டுமொத்தமான காங்கிரசுடைய பட்டியல ஏறக்குறை 3 முறை கிழித்து எறியப்படும் காங்கிரஸ் தொண்டர்கள் என்று யாருமே. இப்போ திமுகவின் தயவில் காங்கிரஸ் திமுக கூட்டு என்பது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் அவருடைய பதவியை காலி செய்யும். அடுத்து பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன். அண்ணாமலையுடைய வளர்ச்சி தன்னுடைய வீழ்ச்சி. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் நேற்று பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து, அதாவது கருணாநிதி அவர்களையே சிறைப்பிடித்து வைத்திருந்தார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி வீட்டு சிறை வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. உடைய முதலமைச்சர் தரப்பையும் அதுக்கான ரியாக்ட் பண்ணுறாங்க. முதலமைச்சருக்கு என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, இறந்து போனவர்கள் அவங்கள பற்றி தான் பேச உங்களுக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை அப்படின்னு சொல்லலாம் பேசியிருக்கிறாரு. முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, கருணாநிதி அவர்களை வீட்டு சிறையில் முதல்ல ஸ்டாலின் வச்சுருந்ததை எதற்காக, அப்படி நடந்தது உண்மையா? இப்போ திமுக உடைய வரலாறு என்பது அண்ணா மறைவுக்கு பிறகு 69 அவர் மரணமடைந்தது 2018. இத்தனை ஆண்டு காலமும் கருணாநிதி தான் திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இப்போ இந்த கருணாநிதியுடைய அந்திம காலம் வயதான பிறகு பதவி ஆசை, மகனுக்கு பதவி ஆசை, அப்பாவுக்கும் பதவி ஆசை. மகன் திமுகவுடைய தலைவராக தன்னை அறிவிக்க சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார். ஆனால் அவர் அந்த தலைவர் பதவியை தான் தர முடியாது என்று மறுக்கிறார். அதன் பிறகுதான் ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த செயல் தலைவர் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிற பொழுது கருணாநிதிக்கு 90 வயசை தாண்டிடுச்சு. 90 வயதில் கண் பார்வை குறைந்து போய்விடும், செவித்திறன் குறைந்து போய்விடும், மூளை செயல் இழந்து போய்விடும். ஆனாலும் திமுகவுக்கு தலைவர் நான் தான், திமுக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான். இந்த அழுத்தம் ஸ்டாலினுக்கு பெரும் அவருக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது. காஞ்சிபுரத்தில் ஒரு ஊழியர் கூட்டம், அப்போ வந்து அதிமுக ஆட்சி. இந்த அதிமுக ஆட்சியில் ஒரு திமுக ஊழியர் பேசுகிறார். தலைவர் எப்பொழுது திமுகவின் தலைவராவது, முதலமைச்சராவது எப்போது? ஒரு இடையூறு, வெகு சீக்கிரம் இந்த இடையூறை அகற்ற வேண்டும், கருணாநிதியுடைய மரணத்தை விரைவுபடுத்தணும்னு பேசுகிறான் காஞ்சிபுரம் கூட்டத்தில் ஒரு ஊழியர். அப்போ கருணாநிதிக்கு இந்த தகவல் தெரிந்த பிறகு கருணாநிதியை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் மரணமடைகிற ஒரு திமுக தொண்டன் விரும்புகிறான், அதை நீ அனுமதிக்கிறாய்? அந்த கூட்டத்தில் நீ மறுத்தே பேசலை. இப்படி அப்பாவுக்கு மகனுக்குமான கருத்து மோதலெல்லாம் நடந்தது உண்மைதான். அதே காலகட்டத்தில் கருணாநிதியை ராஜாத்தி அம்மா தன்னுடைய வீட்டில் வைத்து பார்க்க அனுமதி கேட்குறார். ஸ்டாலின் மறுக்கிறார். ஏன்? நீங்கள் கருணாநிதிக்கு திமுக அறக்கட்டளை இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ராஜாத்தி அம்மா யாருக்கும் தெரியாமல் ரேகை பிரட்டி விடும். இந்த அச்சுறுத்தல் காரணமாக நித்யா என்ற பல்லாவரத்து ஒரு இளைஞன் தான் கடைசி வரைக்கும் அவருக்கு உடன் இருந்த நபர். அவர் அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர்.
அந்த நித்யா தான் கருணாநிதிக்கு இயற்கை உபாதைகளை கூட சுத்தம் செய்தவர். அவருடைய பரிந்துரையின் பேரில் அந்த தொகுதியில் கருணாநிதி என்ற ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. கனிமொழியை நினைத்த நேரத்தில் போய் அவங்க அப்பாவை பார்க்க முடியாது. நினைத்தவர்கள் போய் கருணாநிதி பார்க்க முடியாமல் கடைசி காலம் அவருடைய தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் தினந்தோறும் பார்ப்பதே அந்த நித்யாவை மட்டும்தான். நித்யாவினுடைய சகோதரர் கல்யாணம் ஸ்டாலின் தலைமை தாங்கி நடத்துகிற போது சொல்கிறார், தன்னுடைய சகோதரன் கல்யாணத்துக்கு கூட வர முடியாமல் என்னுடைய தந்தையை பராமரிக்கிறார். அவர் அண்ணன் கல்யாணம் தம்பி வர முடியல. அப்போது இப்படியாக கருணாநிதி நித்யா மூலம் கோபாலபுரத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் தான் ஸ்டாலின். அதைத்தான் எடப்பாடி சொல்கிறார். நீங்கள் அண்ணாதுரை மரணத்திற்கு பிறகு திமுகவே கருணாநிதி இயற்கை சார்ந்து அவர் உடல்நலம் முடியாமல் வீட்டில் இருக்கிறாருங்கிற பொருள் தானே வரும். சிறை பிடிச்சு வச்சாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அதாவது இயற்கை சார்ந்து இருந்தால் கருணாநிதி ராஜாத்தி அம்மா வீட்டுக்கு போகணுன்னு விரும்புகிறார், அங்கே அனுப்ப மறுக்கிறார். இதுக்கு என்ன பேர்? கனிமொழி வீட்டில் இருக்கணும்னு விரும்புகிறாரு, ஸ்டாலின் அதை அனுமதிக்கவில்லை. அதற்கு என்ன பேர்? இயற்கைக்காக பாதுகாக்கிறாரா? ஏன் அங்கே இயற்கை மருத்துவத்தை பாதுகாப்பதற்கு கனிமொழியோ ராஜாத்தி அம்மாவோட மறுத்து விடுவார்களா? அதுவல்ல பிரச்சனை. சொத்து, அதிகாரம், ஆஸ்தி, பத்திரம், படுகாடு, இதுதான் பிரச்சனை. அறிவாலயம், முரசொலி அறக்கட்டளை, இப்படி பல பிரச்சனை இருக்குல்ல. இதுக்கு என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? இதுதான் பேர். அப்போ அதை தான் இப்போ எடப்பாடி சொல்கிறார். அந்த நேரத்தில் இதே நிலைமை ஜெயலலிதாவுக்கும் இருந்தது. சசிகலாவுடைய கட்டுப்பாட்டை தாண்டி ஜெயலலிதாவை யாரும் பார்க்க முடியல. ஏன்? ஜெயலலிதாவோட ஆஸ்தி, அதிகாரம், பத்திரம், படுகாடு, இப்படி பல விஷயங்கள் இருந்தது. தலைவர்களுடைய கடைசி காலம் அத்தனையுமே சிறைபிடிப்பு தான். ஜெயலலிதாவை அவர்கள் துறை அமைச்சரே பார்க்க முடியலையே. அப்போது அவள் அந்த தளம், அதுக்கு கீழே உள்ள தளம் அத்தனையும் காலி செய்யப்பட்டது. எதற்காக? ஜெயலலிதாவும் சிறைபிடிக்கப்பட்டார், கருணாநிதியும் சிறை வைக்கப்பட்டார். கருணாநிதியுடைய மரணம் மர்ம மரணம் இல்லை, ஆனால் ஜெயலலிதாவுடைய மரணம் மர்ம மரணம் தானே. சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த விஷயம் நடந்துகிட்டு, இன்னொரு பக்கம் காங்கிரஸினுடைய உட்கட்சி விவகாரம். நேற்று 2 கட்சிகளும் 27 வேட்பாளர் பட்டியல் வெளியே வருது. ஒரு தொகுதிக்கு மட்டும், மேலூர் தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் இப்போது வரையும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரையும் அறிவிக்கப்படலை. அந்த ஒரு தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் இன்னமும் வேட்பாளர் அறிவிக்காததுக்கு பின்னாடி என்ன காரணம்? இல்லை, மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் செல்வத் பெருந்தகை ஒரு வேட்பாளரை சொல்கிறாரு, ப. சிதம்பரம் ஒரு வேட்பாளரை சொல்லுகிறார், கார்கே ஒருவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், பாசி ஆதரவு தெரிவிக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமான காங்கிரஸுடைய பட்டியலை ஏறக்குறை 3 முறை கிழித்து எறியப்பட்டது. ராகுல் காந்திகிட்ட முதல் முறை போகிற பொழுது இந்த பட்டியல் பணம் பெற்றோர் பட்டியல், பணம் யார் கொடுத்தாங்கிற பட்டியலும் போகுது. இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த தொகுதியில் இதுக்கு முன்பு மேலூர் தொகுதியில் முன்பு போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் வந்து மாணிக் தாகூருடைய மாமனார்னு சொல்லப்படுது. இல்லை அதுதான் ஒரு காரணமா? இல்லை, அதுவும் ஒரு காரணம். மாணிக் தாகூருடைய மாமனார் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இப்போ மாணிக் தாகூரே சொல்கிறார், நான் மேல்மட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிக்கிறேங்கிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகையுடைய அத்தனை வேட்பாளர் பட்டியலும் புறக்கணிக்கப்பட்டது. ஏன் புறக்கணிக்கப்பட்டதுன்னா, அத்தனை பேர் பணம் கொடுத்துருக்காங்க, 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு பணம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி ராகுலுக்கு போகுது. பட்டியல் புறக்கணிக்கப்பட்டு அடுத்த பட்டியல், அடுத்த 3வது பட்டியல் தான் இப்போ வேட்பாளர் பட்டியல். அப்போ காங்கிரஸுக்குள்ள
பணம் யார் வசதி வாய்ப்பு இருக்கோ அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பது பட்டவர்த்தம். இல்லை, அதில் ஒரு வேட்பாளர் பேர் ஒன்று வெளியே வருது, ஸ்ரீநிதி நாயுடுன்னு ஒன்று. அந்த பொண்ணுடைய பேர் நாயுடுன்னு பின்னாடி சாதி பேர் போட்டு வருது. பெரிய அளவில் சமூக வலைதளம் முழுக்க ஒரு வைரல் ஆகுது. பிறகு அது வந்து அந்த பேரை நாயுடுங்கிற பேர் எடுத்துகிட்டு போடுறாங்க. சில பேர் அவங்க மலையாளின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது சார் இதெல்லாம்? இல்லைங்க, இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் என்று யாருமே இல்லை. காங்கிரஸ் கட்சி கலைந்து போய் பல வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ திமுகவின் தயவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறார்கள். இதுதான் காங்கிரஸ். அதே காங்கிரஸில் தான் சிதம்பரத்தை ராகுல் காந்தி சுத்தமாகவே அவருடைய ஆலோசனைகளை கேட்பதில்லை. ராகுல் காந்தி கார்த்திக் சிதம்பரத்தை பார்க்கவே விரும்பப்படும். நாடாளுமன்றத்தில் ஒரு காட்சி, எல்லாரும் ராகுல் நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு, கை குலுக்கிட்டு போகிறாரு. ஓடி போய் கார்த்திக் சிதம்பரம் கை கொடுக்குறாரு, அவர் புறக்கணிச்சிட்டு போகிறார். அந்த பல நாட்கள் சமூக வலைதளத்தில் சுற்றி கொண்டு இருந்தது. இப்படி தான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். அதே போல் திருவாடன தொகுதியில் 3 தலைமுறையாக வேட்பாளர் யாருன்னா இப்போ இருக்கிற கருமாணிக்கம், அவங்க அப்பா எதிர்க்கட்சி தலைவர் ராமசாமி, அவங்க அப்பா கரியமாணிக்கம், இப்படி தாத்தா, அப்புறம் மகன், அப்போ பேரன், அடுத்து பேரனுடைய மகன், இப்படி தான் காங்கிரஸ். இல்லை, என்னென்னா காங்கிரஸுடைய பட்டியலில் அந்த ஸ்ரீநிதிங்கிறவங்க ஒரு நாயுடுங்கிறதுனால ஒரு சர்ச்சையாகுது. அவங்க மலையாளின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலையோட கூட இருக்கிற பிக்சர் ஒன்று வெளியே வருது. அண்ணாமலை ஆதரவாளருக்கே காங்கிரஸில் சீட்டா அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் யாருன்னே தெரியாது. சட்டமன்ற வேட்பாளர்களோ நாடாளுமன்ற வேட்பாளர்களோ யாருன்னே தெரியாது. மாணிக்க தாகூர் அந்த விருதுநகர் தேர்தல் இருக்க வரைக்கும் மாணிக்க தாகூருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லையே. அவர் டெல்லி போய் செட்டில் ஆகி தன் பேருக்கு பின்னாலே தாகூர்னு சேர்த்துக்கிட்டார். ஏன்? டெல்லியில் இருக்கிறவன் தன்னை தமிழ்நாடுக்காரன் நினைக்கக்கூடாது, புறக்கணிச்சிடுவான். தன்னுடைய பேரை டெல்லிக்காரனாக தன்னை அடையாளத்தை மாற்றிக்கொண்டவர் தான் மாணிக் தாகூர். அவர் ஜெயிக்கலையா? இப்படி காங்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரூபி மனோகரன், அவர் தங்கபாலுடைய பினாமி, இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்றுட்டு வர்றாரு. வந்த பிறகு அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும், ஏரியை பூரா மடக்கிறாரு. அவர் ரூபி மனோகரனால் ஏரி மனோகரனான்னு தெரியல. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள் கூட காங்கிரஸில் சீட்டு வாங்குவாங்க. செலவு பெருந்தகை சொல்கிறாரு, இந்த தேர்தலுக்கு அப்புறம் நான் வந்து தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களோடையே நான் முழுமையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்திருக்கும்? இல்லை, செல்வ பெருந்தகை மீது கடுமையான குற்றச்சாட்டு. இப்போ ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில் 160 சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த சிறு குறு தொழிற்சாலைகளில் ஸ்கிராப், அதாவது இரும்பு கழிவு, துத்தநாக கழிவு, தாமரை கழிவு, இதெல்லாம் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்குமா. அப்போது 160 கம்பெனிகளில் ஆவரேஜாக 200 கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு ஸ்கிராப் விழுகுது. இது பூரா அவர் தான் எடுக்கிறார். இதுக்கு திமுக போலீஸு உடந்தை. 7 குவாரி ஓடுது. ஏரிகள் பூரா குவாரிகளாக மாற்றப்பட்டது. ஏரியெலாம் தண்ணியே தேங்குவதற்கு வழியே இல்லை. இதெல்லாம் திமுகவுடைய அருளாசி தான். இப்போ இதையெல்லாம் புகாராக ராகுலுக்கு தட்டி விடுறாங்க. ராகுல் நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றுவதே மல்லிகார்ஜுன கார்கே தான். இது தலித் பாலிடிக்ஸு. அப்போ இதையெல்லாம் கேசி வேணுகோபால், மாணிக் தாகூர், இது அத்தனை பேர் ராகுலுடைய கவனத்திற்கு போன பிறகு ராகுல் நீ பதவி விலகிற, உன்னை மல்லிகார்ஜுன கார்கே தான் உன்னை காப்பாற்றுகிறாரு. இப்போ மல்லிகார்ஜுன கார்கேக்கு கடுமையான அழுத்தம். அப்போ உன்னை ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது, நீ தேர்தல் முடிந்த பிறகு விலகி இருக்கிறார். இதுதான் அவர்கள் விளக்குவதை விட தானே விலகிறங்கிறார். இதுதான் செல்வ பெருந்தகை. என்ன அவர் ஸ்ரீபெரும்பூர் என்ன பெரிய தொகுதி அவருக்கு எப்போ ஸ்ரீபெரும்பூர் எந்த கட்சியில் இருந்தார்? ஆடிட்டர் பாண்டியன்
முடிஞ்சு 100 கோடி ரூபாய் வந்த பிறகு பூவை ஜெகன் ஊற்றிட்டு இருந்தார். அவரு பாதி கேட்டார். அங்கேருந்து கிருஷ்ணசாமிகிட்ட போனார். அவரு பாதி கேட்டார். அங்கேருந்து திருமாவளவன்கிட்ட போனார். அவரு பாதி கேட்டார். பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார். இப்போ சிதம்பரத்துக்கு தலித்துடைய ஆட்கள் வேணும், தன்னுடைய சொத்துக்களை, அதிகாரத்தை, மகனுக்கு பாதுகாப்புக்கு. அப்போ சிதம்பரம் தான் அவரை காங்கிரஸை சேர்த்தார். இப்படி 5-6 கட்சி, ஒரு மர்டர் கேஸு, கொலை குற்றவாளி, சிறையில் இருந்த குற்றவாளி தான் செல்வம். அப்போ திருமாதான் செல்வம் பெருந்தகைன்னு வைக்கிறார். திருமாவுடைய உண்மையாக இல்லை. இப்படி பல குற்றப்பின்னணி உடையவர் தான் இந்த செல்வ பெருந்தொகை. அது மல்லிகார்ஜுன கார்கேக்கு தமிழ்நாட்டிலிருந்து மாதம் மாதம் கப்பம் கொடுக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கேவுடைய மகள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருந்தபோது பல லட்சம் ரூபா செலவு செய்தார். இப்படியான அந்த குடும்ப உறவு தான். சிதம்பரம் எப்படி நேரு குடும்பத்துக்கு இல்லை, மன்மோகன் சிங் மகளுக்கு 1000 ஏக்கர் எஸ்டேட்டு கூர்க்கில் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த நட்பு தான் கட்சி விட்டு போனாலும், காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினாலும் மீண்டும் மன்மோகன் சிங் பிரதமர் அலுவலகம் சிதம்பரத்தை காங்கிரஸில் அழைத்து தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற்றுவதாக அறிவிக்கை சொல்லி தன்னோடு வைத்து கொண்டார். ஏன்? அந்த 1000 ஏக்கர் எஸ்டேட் தான். இப்படி பல விஷயங்கள். காங்கிரஸ்னால அங்கே ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், பல திரைமறைவு வேலைகள் இருக்கும். வாழப்பாடி காலத்திலிருந்து காங்கிரஸ் முழுக்க ஊழலுக்கும் காங்கிரஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டு என்பது, காங்கிரஸ் திமுகவோடு கூட்டு இல்லை, திமுகவோடு உறவு இல்லைன்னா முஸ்லீம் வாக்கு வராது. அதுக்காக தான் திமுக காங்கிரஸை உடனோடு வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் தாங்கள் செய்கிற அரசியல், ஊழல் அரசியலை, லஞ்ச லாவணி அரசியலை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. சரிங்க. அண்ணாமலை அவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியிடலை, ஒரு ஆதரவாளர் சீட்டு கிடைக்கல. ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப உற்சாகமாக நாங்கள் வேட்பாளர்கள்லாம் வேலை செய்வோம், எல்லோரும் சேர்ந்து வெற்றிக்கு உழைக்கிறோம் அப்படிலாம் பேசுகிறாரு. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நான் வந்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வராரு சார்? இல்லை, இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் அவருடைய பதவியை காலி செய்தவர். அடுத்து இப்போ அதிகார மையமாக அண்ணாமலைக்கு பிறகு கேடி ராகவன் வேட்டிக்குள்ளேயே கேமரா வைத்தவர் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலையும் கேடி ராகவனும் ஜென்ம விரோதிகள். எடப்பாடியிடம் சசிகலாவை டிடிவி ஓபிஎஸ்சி சேர்த்துக்கொள்ள சொல்லி பாஜக மூலம் அழுத்தம் கொடுத்தவர் அண்ணாமலை. அதற்காக ஒரு பெரும் தொகை வாங்கியிருக்கார். இதை எடப்பாடி ரசிக்கலை. 3வது, இப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் நினைக்கிறாரு அண்ணாமலையுடைய வளர்ச்சி தன்னுடைய வீழ்ச்சின்னு நினைக்கிறார். அப்போ 3 பேரும் கூட்டணி அமைக்கிற பொழுது பாஜக தலைமை யார் சொல்லுவதை கேட்கும்? இந்த 3 பேர் சொல்லுவதை கேட்குமா பாஜக தலைமை? இல்லை அண்ணாமலை சொல்லுவதை கேட்குமா? அண்ணாமலை பாஜகவை வளர்க்காமல் தன்னை வளர்த்தி கொண்டார் என்ற காரணத்துக்காகத்தான் அண்ணாமலையை அமித்ஷா பதவி பறித்தார். இப்போ அண்ணாமலை வேறு வழி இல்லை. அண்ணாமலை ஆதரவு அசோத்தம்ம, அமர் பிரசாத் ரெட்டி, வினோஜ் பி செல்வம், இப்படி பல பேர் பாஜகவுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. இதுதான் இந்த மூவருடைய திட்டம். இன்றைக்கி 3 தான் பாஜகவுடைய தமிழ்நாட்டு முகம். ஒன்று கேடி ராகவன், நயினார் நாகேந்திரன், 3வது கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி. 3 பேரையும் பகைத்து கொண்டு 3 பேரையும் எதிர்த்து கொண்டு அண்ணாமலையால் பாஜகவுக்குள்ளே அரசியல் செய்ய முடியாமல்னால தான் அண்ணாமலையுடைய பட்டியல் யாருமே இந்த வேட்பாளர் தேர்வுக்குள்ளே வர முடியல. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னுடைய அடுத்த கட்ட விஷயத்தை அறிவிப்பேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். வேற என்ன? அப்படி பாஜக அதை அனுமதிச்சிருமா? பாஜகவை மீறி தான் ஆரம்பிக்க போகிறார். வேற பாஜகவுக்குள்ளேயும் அவருக்கு செல்வாக்கு இல்லை. பாஜகவை எதிர்த்தால் மட்டும் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறார். நீங்கள் இதுக்கு நடுவில்
கோவையில் இருக்கிற அர்ஜுன் சம்பத்து ஒரு சீட்டு கேட்குறாரு, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் திமுக எதிர்ப்பாளர், சனாதன ஆதரவாளர், பாஜக கூட்டணியில் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு அர்ஜுன் சம்பத் ஒத்த கால் நிற்கிறார். ஆனால் அண்ணாமலைக்கு சீட்டு இல்லைன்னு சீட்டு வேட்பாளர் பட்டியலுக்குள்ளேயே வர முடியாத அண்ணாமலையை போல அர்ஜுன் சம்பத்தையும் உள்ள விடலை. ஏன்? அர்ஜுன் சம்பத் சட்டசபைகள் வந்தால் அதிமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார், பாஜக உடைய ஊதுகுழலாக மாறிடுவார். அப்போ அதையும் எடப்பாடி மறுக்கிறார். அர்ஜுன் சம்பத்து, திருமாவளவன், அண்ணாமலை இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாடு சட்டசபையில் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் எடப்பாடி சபை நடத்த முடியுமா? ஒரு கால் வெற்றி பெற்றார், வாய்ப்பே இல்லை. அப்போது அர்ஜுன் சம்பத், அண்ணாமலை போன்ற நபர்களெல்லாம் சட்டசபைக்குள் வந்துவிடக்கூடாது. பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் இவர்களுக்கு சீட்டு இல்லை. அப்போது அதிமுக தொண்டை கண்டிப்பாக பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டான். பாஜக வெற்றி பெறுவதை, பாஜக வலிமை பெறுவதை எந்த அதிமுக தொண்டனும் விரும்பவில்லை. அது இப்போ திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுறாதா? ஒரு 27 தொகுதிகளில் ஒரு 20 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக தொண்டர்கள் யாரும் பாஜக வாக்களிக்கலைன்னா அது திமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுறாதா? இல்லை, அது திமுக வெற்றி வாய்ப்பு என்பதை விட பாஜக வெற்றி வாய்ப்பு தான் முக்கியம். பாஜக வந்தால் பாண்டிச்சேரியில் ராமதாஸ் அத்வாலே சொன்னதான், விஜயோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம். நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தானே ஆட்சி அமைப்பீங்க. நீங்கள் 4க்கு மேலே, போன முறை 4, இந்த முறை 4 தான். 4க்கு மேலே பிஜேபி கட்சி வளரவே இல்லை. இந்த 4 ஜெயிச்சுன்னா தமிழ்நாட்டில் பாஜக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாஜகவை ஆதரிக்கவில்லை, பாஜக எதிர்ப்பு மனநிலை இன்னும் அதிகமாக இருக்குது. இது எதிர்காலத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி விலகுவதற்கு இதான் அடிக்கல். திமுகவுடைய வலிமையான ஓட்டு அது முஸ்லீம் வாக்கு. இப்போ எல்லா வாக்கையும் உடைச்சாச்சு, கிறித்து வாக்கு உடைச்சாச்சு, தலித் வாக்கு உடைச்சாச்சு, முஸ்லீம் வாக்கை மட்டும் திமுக எடுத்து உடைக்க முடியல. அதுதான் இப்போ அதிமுகவுக்கு பெரிய நெருடல். பாஜகவை கழட்டி விட்டு நீங்கள் முஸ்லீம் வாக்கு வந்ததுன்னா 14%. திமுகவையுடைய உயிர் நாடியே முஸ்லீம் வாக்கு தான். இதை திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருந்து விலகாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணம். இனி எதிர்காலத்தில் முஸ்லீம் வாக்கை எப்படி உடைப்பது என்பது தான் எடப்பாடியினுடைய கனவு. முஸ்லீம் வாக்கை உடைத்தெடுத்து விட்டால் திமுகவை நிரந்தரமாக தோல்வியடைய வைத்தரலாம். முஸ்லீம் வாக்குக்கு அதிமுக பக்கம் ஜெயலலிதா திருப்பியதை போல மோடியா லேடியா. இந்த முறை பாஜக வெற்றி பெறலைன்னா பாஜக செல்வாக்கே இல்லை. இப்படி கூட்டணி உடைத்து கொண்டு எடப்பாடியால் வெளியே வர முடியும் நம்புகிறார். அதற்காக பாஜகவை தன்னுடைய தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கார். சரிங்க, கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.